It's alright, it's alright. It's alright. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் ஆஃப் ஒன் ப்ளஸ் ட்ரெயின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இது நான் 2 days vlog எடுத்திருக்கேன், மண்டே அண்ட் டியூஸ்டே. மண்டே காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 கப் ரைஸ் எடுத்துகிட்டேன், பச்சரிசி. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் செவக்க வறுக்க வேண்டாம், ஒரு 2 minutes வறுத்தா போதும். அதுலேயே அரிசியை போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டேன். இதுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பொங்கல் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன். அப்படியே கரண்டியில் கிளறி விட்டுட்டேன், குழைய வச்சுட்டு. அப்போ தான் நல்லா குழைய இருக்கும், பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே வடிகட்டி வச்சு பாகை ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் என் குழந்தைங்க நார்மலாகவே பொங்கல், ஸ்வீட் பொங்கல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சரி, பொங்கல் சாப்பிட வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன். லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து கொட்டிக்கிட்டேன். நான் அதனால தான் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக பொங்கல் ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அது கிராமத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டனால இனிமேல் கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் தெரியும், கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் கொண்டாடலாம் எல்லா ஃபெஸ்டிவலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இது பழக்காய் குழம்பு. இது பொங்கல் ஸ்பெஷலு. 7 காய் போட்டு குழம்பு வைப்பாங்க. இது வெண்பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அப்புறம் இந்த குழம்பு வச்சு சாமிக்கு படைப்போம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுலேயே மல்லித்தூள், கொத்தமல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொஞ்சம் வேக வைக்கணும். அதுலேயே காய் எல்லாமே 7 வகை காய் போட்டு அதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் போடணும். அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், அவரைப்பயிறு, இந்த மாதிரி காய் தான் போடணும். இங்கிலீஷ் காயெல்லாம் போடக்கூடாது, கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி காயெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். காய் நல்லா வேகணும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்புல தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். காய் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டால் குழம்பு ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக சேர்த்திக்கிறேன். அதாவது புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை சேர்த்துக்கிறேன். சைட்லேயே பச்சரிசி பொங்கலும் வச்சுட்டேன். இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல். லாஸ்ட்டாக குழம்பு தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். மதியம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் தான் லஞ்சு. நல்லா பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே டீ குடிச்சிட்டு நைட்டு டின்னர் ராயப்பாஸில் பஃபே போயிட்டோம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எங்களால் தான் சாப்பிடவே முடியல. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். எங்கேயாவது தூரமாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே கார் எடுத்துகிட்டு பொள்ளாச்சி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பரம்பிக்குளம் ஜங்கிள் சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பிளான் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஆனால் போகிற வழியிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பொள்ளாச்சி நடுவுலையே போயிட்டு எதாவது ரெசார்ட் போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக ஸ்டே பண்ண வேண்டாம், போய் பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு வீக்கெண்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தது தான் இந்த ரெசார்ட்டு. இது வந்து ரிவர் இருக்குது. இதோட எண்டில் பார்த்திங்கன்னா ரிவர் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அத்திப்பழ மரம், நிறைய அத்திப்பழம் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தை பார்த்தேன். பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப நிறைய அத்திப்பழம் இருந்துச்சு. நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம். இதில் ஸ்விம்மிங் பூலு, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸு நிறையா இருக்குது. பார்ட்டி ஹால் எல்லாமே இருக்குது. நாங்கள் உள்ளெல்லாம் நிறையா போய் பார்க்கல, ப்ரைஸ் கூட செக் பண்ணல. லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் பாட்டுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு ரிவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். அங்கே போயிட்டு தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் குழந்தைங்கள சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1.5 hours அங்கேயே போயிடுச்சு எங்களுக்கு. வாங்கன்னு சொல்லி வரவே இல்லை குழந்தைங்க லாஸ்ட் வரைக்கும். ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்னென்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரெசார்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஆனால் லஞ்ச் டைமே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரெசார்ட்டுங்க. அந்த ரிவருக்காகவே நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ரெசார்ட் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ரிவர் வியூ இருக்க மாதிரிலாம் ரூம்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணி போகிற சவுண்டு கேட்டுட்டு நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா ஆற்றுல ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணி நல்லா சுத்தமாகவே இருந்துச்சு. பொள்ளாச்சியில் பெருசாக ஒன்றும் கிளைமேட் இருக்காது. கோயம்புத்தூரை விடவே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். கோயம்புத்தூரில் தான் நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. இருந்தாலுமே இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே போகலாம் அந்த ரெசார்ட்டுக்கு. ஹிமையா, ரஷ்மிகா, ரிதமிகா 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்து பயப்படவே இல்லை. ரிவரில் நல்லா என்ஜாய் பண்ணி படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கடலை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க, பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். பாசம் நிறையா இருந்ததுனால வலிக்கி விட்டுட்டு இருந்தது அங்கங்கே. எங்கடா நீந்தி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது மதிய டைமுங்கிறதுனால வெயில் நிறையா இருந்துச்சு. தண்ணி நல்லா சில்லுன்ட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் விளையாட முடிஞ்சிச்சு. ஈவினிங் 5 o'clock ஆகிட்டதுனால ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் ஃபுட்டு இல்லை, ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு. பயங்கர பசியில் இருந்தோம். தண்ணியில் நல்லா விளையாண்டுட்டு நல்லா பசி எடுத்துருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்துட்டு, சரி போகிற வழியில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. பொங்கல்னால எல்லா கடையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருந்துச்சு. ரோடே வெறிச்சோடி தான் இருந்தது. பட் பொள்ளாச்சியில் வந்து பலூன் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. போகிற வழியில் நாங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தோம். பட் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பசியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஆனால் உள்ளே போயிருந்தோம்னா கண்டிப்பாக சமாளிக்க முடிஞ்சிருக்காது. உள்ளேயே ஃபுட் ஃபெஸ்டிவல், எக்ஸிபிஷன், அப்புறம் நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பலூனுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஃபயரு எரியுவாங்க பாருங்கள். இது என்ன டெக்னிக்னே தெரியல. இது பக்கத்தில் வந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.